Hello Pasangla, today we're going to discuss entire NEET 2018 உடைய paper. So in case நீங்கள் previous years இன்னும் follow பண்ணல அப்படின்னா 2025லேருந்து 2019 already எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளோட கிளாஸில் நம்ம முடிச்சாச்சு நம்மளோட சேனலில். ஸோ NEET 2018 பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு 2018 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சால்வ் பண்ணுறதோட பர்பஸ் வந்து இஸ் தட் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கும்போது என்ன மாதிரி கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணணும் அல்லது என்னென்ன கான்செப்ட் ஹை வெயிட்டேஜாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியதான் பசங்களா. ஸோ நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து யூ ட்ரை டு அனலைஸ் யுவர் செல்ஃப் ஸோ தட் உங்களுக்கு லாங் ரனில் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நம்ம நீட்டோட கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு பசங்களா. பட் யூ கேன் கெட் அ 10% ஆஃப் யூஸிங் த கோட் XPL. ஓகே, அண்ட் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் அதையும் தாண்டி நீங்கள் நம்ம ஹைப்ரிட் ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்து இஸ் ஹேப்பனிங் நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி கேம்பஸஸில். ஓகே, ஸோ இதுவுமே வந்து ப்ராப்பரான ரிவிஷன் டேஸோட ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ட் மாடியூலில் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. அண்ட் நம்ம கடைசி 30 நாளுக்கான கிராஷ் கோர்ஸ் March 27th ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ்க்கு ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் பசங்களாக இருக்குது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி பிரான்ச்சஸில் கண்டிப்பாக நீங்கள் போய் இந்த ஒரு அட்மிஷன் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ்லேருந்து பெனிஃபிட் ஆன பல்லாயிரக்கணக்கான பீப்புள் இருக்காங்க. முக்கியமாக போன பேட்ச்லேருந்து we have almost 50+ டாக்டர்ஸ் நம்மளோட இந்த கிராஷ் கோர்ஸ்னால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வரிசையில் நீங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய சீட்ஸை இன்றைக்கே வாங்கிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்மளோட நோட் செஷனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகே, நான் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் 2019 இல்லை 18 பேப்பர், மை பேட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்பெர்மயோஜெனசிஸ் அண்ட் ஸ்பெர்மியேஷனுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்பெர்மயோஜெனசிஸ்ங்கிறது ஸ்பெர்மாட்டிட் வந்து ஒரு ஸ்பெர்மாட்டோசோவாவாக மாறுறது. ஓகே, ஸோ ஸ்பெர்மாட்டோசோவாவை ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்பெர்மயோஜெனசிஸ். ஓகே, தென் இந்த ஒரு ஸ்பெர்மியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து என்னது, இந்த ஃபார்மான ஸ்பெர்மாட்டோசோவா ஃபர்தராக செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சர்டோலி செல்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் ஸ்பெர்மியேஷன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். தென் ஆம்னியான் ஆஃப் மெமேலியன் எம்ப்ரியோ வந்து எதிலிருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம எக்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம் இஸ் த ஆப்ஷன் பசங்களா. பட் இது எக்ஸாக்டாக உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்காத காரணத்தினால இட் இஸ் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் சிலபஸ். பட் இனிமேல் வரக்கூடிய பேப்பர்ஸில் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஆல்ரைட், தென் கான்ட்ரசெப்டிவ் சஹேலிங்கிறது என்ன பண்ணும், இது வந்து மெயினாக ஒரு ஓரல் பில். ஓகே, ஆனால் இந்த ஒரு பில் வந்து இட் கேன் கோ அண்ட் பிளாக் த எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸ். ஓகே, இந்த யூட்ரஸ். ஸோ இந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில ரிசெப்டர்ஸை பிளாக் பண்ணும்போது என்னதான் நம்மளோட ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து எஸ்ட்ரோஜன் ரிலீஸ் பண்ணாலும் அது யூட்ரஸ்க்கு போய் சேராது. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் எக்ஸ் வந்து ஈவன் அ ஃபர்டிலைஸ்ட் இட் கேனாட் கெட் இம்ப்ளான்டட் அண்ட் இட் கேனாட் ஃபர்தர் அண்டர்கோ த டெவலப்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் 1 பிளாக்ஸ் எஸ்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தென் ஹார்மோன் செக்ரீட்டட் மெயின்லி பை த பிளசென்டா. ஸோ பிளசென்டா ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னென்ன, ப்ரொலாக்டின் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆக்சிடாசின் ப்ரொடியூஸ் பண்ணாது, குளூக்கோகார்டிகாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது, வெறும் HCG, HPL, ஒரு சில ப்ரொஜெஸ்ட்ரோஜன்ஸ் அண்ட் எஸ்ட்ரோஜன்ஸ் இதுதான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் 4 is the right answer. Then column 1 with column 2 நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ்னால் என்ன, டிவிஷன் நடக்கக்கூடிய ஃபேஸ். ஸோ ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகக்கூடிய ஃபேஸ். ஸோ A2. ஓகே, தென் செக்ரேட்டரி ஃபேஸ்னால் என்ன, கடைசியில் யூட்ரஸ்லேருந்து செக்ரீஷன்ஸ் வந்து இன்னும் குஷன் வந்து டெவலப் ஆகுது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த லூட்டியல் ஃபேஸ். ஓகே, B3. அண்ட் மென்ஸ்ட்ருவேஷனுங்கிறது இன்கேஸ் ஃபர்டிலைசேஷன் டக்ஸ் நாட் டேக் பிளேஸ், எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பிரேக் டவுன் ஆகி இட் வில் ஃபால் ஆஃப் விச் இஸ் பேசிக்லி த menstrual phase. So option 4 is the right answer. சரியா? Then according to Hugo de Vries evolutionங்கிறது எப்படி நடக்கும்? ஸோ அவர் சொன்னது வந்து சிங்கிளாக லார்ஜாக ஒரே ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மியூட்டேஷன், அது வந்து ரேண்டமாக இருக்கும், நீங்கள் கணிக்கலாம் முடியாது. ஓகே, டிரெக்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மியூட்டேஷன் தான் he spoke about which we call as saltation. ஸோ ஆப்ஷன்
2 is the right answer. Then following set of examples of divergent evolutionல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைவர்ஜென்ட்னா என்ன? எல்லாம் ஒரே புள்ளியில் ஆரம்பித்து it is going to radiate for different functions இல்லையா? brain of இந்த 3 organisms, eye of இந்த 3 organisms, forelimb of இந்த 3 organismனு சொல்லும்போது இந்த brain, forelimb, eye எல்லாமே ஒரு புள்ளி, அதிலிருந்து ஃபங்க்ஷனலாக டிஃப்ரெண்ட்டாக வருது. பட் இது ஹார்ட்டு, இது வந்து ஓகே ஹார்ட் ஆஃப் பேட்மேன் அண்ட் சீத்தா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, I'll tell you. ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இட் ஹேஸ் டு ரேடியேட் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த ஐஸ் ஆஃப் ஆக்டோபஸ், பேட் அண்ட் மேன் இருக்குல்ல. ஸோ மேன் வந்து ஒரு வெர்டிபிரேட், ஒரு அட்வான்ஸ்டான ஒரு அனிமல். ஸோ நம்மளோட ஐஸ் வந்து எங்கேருந்து வருது? ஆக்சுவலாக இட் இஸ் கனெக்டட் டு த பிரெயின். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூரல் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் நாட் சும்மா இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, பட் ஐ ஆஃப் த ஆக்டோபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ ஐ ஆஃப் த ஆக்டோபஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஸ்கின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். பட் நமக்கு இட் இஸ் பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷன் 3 தான் டைவர்ஜென்ட் எவல்யூஷனுக்கு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. நான் எது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் ஆல்சைமர்ஸ் டிசீஸ் தான். பிகாஸ் ஆல்சைமர்ஸ் டிசீஸ் இஸ் அ நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிசீஸ். ஸோ நம்ம பிரெயின்குள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து டீஜென்ரேட் ஆகி நமக்கு அதனால மெமரி போய் கனெக்ஷன்ஸ் போய் ஆல்சைமர்ஸில் பீப்புள் சஃபர். ஓகே, ஸோ தட் இஸ் ஆப்ஷன் 4 which is not an autoimmune disorder, which is 3மே autoimmune disorder தான். Then similarity of bone structure in the limbs of many vertebrates is an example of what? So again, origin is the same, function is the different. அப்போ it is a homologous organ அப்படிங்கிறதுனால option 1 will be the right answer. Now, in which disease does mosquito transfer the pathogen and cause inflammation of the lymphatic vessels? So lymphatic vessels na filariasis, filarial worm இல்லையா? அதோடைய common name வந்து elephantiasis பசங்களா. ஸோ option 1 is the right answer. Then poppy plant வந்து எந்த பார்ட்டை வச்சு நம்ம ஸ்மாக் தயாரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேட்டெக்ஸ் ஆஃப் பாப்பி பிளான்ட்டை வச்சு தான் we make the drug called smack. ஓகே, ஸோ நம்ம ட்ரக்ஸ் கேட்டகரியில் எந்தெந்த ட்ரக் எந்தெந்த பிளான்ட்லேருந்து வருது அண்ட் அதோடைய எந்த பார்ட்டை யூஸ் பண்ணுறோங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினட்டாக அந்த பார்ட்டை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எந்த பார்ட் வந்து கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் த லங் கண்டிஷன் ஆஸ்துமா அண்ட் எம்ஃபைசமா ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஆஸ்துமாங்கிறது inflammation of the bronchioles and the bronchi. ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து எம்ஃபைசமாங்கிறது நம்ம ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகும்பொழுது வரக்கூடிய டிசீஸ். ஸோ ஆப்ஷன் 1 is the clear cut right answer. Now we have 2 options here. Okay, so always okay, buy and try. 1 2 3 எழுதுனா 3 எந்த பக்கம் வருது, 2 எந்த பக்கம் வருது. 3 is towards the right side, 2 is towards the left side. ஸோ அப்போது பை அப்படிங்கிறது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே, ஸோ பை வந்து லெஃப்ட் B1. ஓகே, அண்ட் ட்ரைங்கிறது வந்து ரைட் சைடு. ஸோ A2, B1 A2 ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். அண்ட் இது வந்து ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிள்க்கு நடுவில் no wait what did I miss? Okay, so right வந்து my bad பசங்களா. ஸோ இஃப் யூ see here, நானே கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கிளுக்குள்ள ரைட் சைடு இருக்கிறது A3 தான் வரணும். அப்போது 3 ஆன்சர் கிடையாது, 1 தான் ஆன்சர். செமிலியூனார் வால் தான் வென்ட்ரிக்கிளுக்கும் பல்மோனரி ஆர்டரிக்கும் நடுவில் இருக்கும். ஸோ C2. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் திருப்பியும் ஒரு match the following. So tidal volume தான் இருக்கிறதுலே குறைச்சல், which is 500 to 550. then inspiratory reserve தான் இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்கும், B1. ஸோ A3 B1ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. expiratory reserve அப்படிங்கிறது 1000 to 1100, residual volumeங்கிறது 1100 to 1200. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. then எது வந்து ஒரு amino acid derived hormone, different hormonesோட ஒரு clear cut breakdown உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். please go through that because option 1 epinephrine is the right answer, which is also adrenaline. Okay, so means the same thing, so you can definitely remember it that way. Now, which of the following structures of regions is incorrectly paired with the functions? Okay, so எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. clearly இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா limbic system
அப்படிங்கிறது வந்து ஃபைபர் ட்ராக்ஸ் தட் கண்ட்ரோல் இன்டர்கனெக்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடையாது. லிம்பிக் சிஸ்டம் வந்து இஸ் இன்வால்வ்ட் இன் அ லாட் ஆஃப் இமோஷனல் ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட ப்ளெஷர், ரேஜ், ஃபியர் இந்த மாதிரியான நிறைய இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய சென்டர் தான் லிம்பிக் சிஸ்டம். ஸோ அதனால ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். தென் டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ் இன் த ஹியூமன் ஐ. ஐம் கோனா skip this question because eyes நமக்கு இனி சிலபஸில் கிடையாது. ஸோ I can skip it. Then which of the following hormones can play a significant role in osteoporosis? So நம்ம locomotion and movement chapterல we saw that osteoporosis is a very important ஆன ஒரு disease. ஆனால் அந்த disease வந்து மேஜராக when the estrogen நம்ம பாடியில் இருக்கிற எஸ்ட்ரோஜன் வந்து குறைபாடாச்சு அப்படின்னா அந்த மாதிரி மெனோபாசல் உமனுக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். ஓகே, ஸோ எஸ்ட்ரோஜன் வந்து இஸ் அ பயங்கரமான ஒரு ஃபேக்டர். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாராதைராய்டு ஹார்மோன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹார்மோனோட வேலை என்ன? இன்கேஸ் நம்ம கால்சியம் லெவல்ஸ் வந்து குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் இட் வில் ரிலீஸ் த கால்சியம் ஃப்ரம் த போன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த கால்சியம் லெவல். அப்போ போன்ஸ் கிட்டேருந்து கால்சியம் பிடிங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போன்ஸுக்கு ஒரு கட்டத்தில் கால்சியம் குறைபாடாகும் பொழுது ஆஸ்டியோபரோசிஸ் வரும். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எது வந்து கேன் இன்டைரக்ட்லி ஹெல்ப் இன் எரித்ரோபாயசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ இன்டைரக்ட்லி ஹெல்ப் இன் எரித்ரோபாயசிஸ் அப்படின்னா it is actually the answer is parietal cells. Okay, but gastric cells again not in our syllabus, so I'm going to skip this question. Okay, now எந்த ஒரு காலம் மேட்ச் பண்ணணும்? ஸோ 3 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதோட ஃபங்க்ஷனிங். ஸோ ஃபைப்ரனோஜனுங்கிறது கிளாட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன் தட் வில் ஃபார்ம் த மெஷ் லைக்கான ஒரு ஷீல்ட். ஸோ A2. ஓகே, தென் குளோபியூலின்ங்கிறது நம்மளோட டிஃபென்ஸ், B3. ஆல்புமின்ங்கிறது ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஸோ கிளியர் கட் ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோயிங் வந்து ஆக்குபேஷனலான ஒரு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்ஃபைசிமா, பாட்டிலிசம், ஆந்த்ராசிஸ் கிடையாது, சிலிகோசிஸ் தான் அக்கார்டிங் டு யுவர் டெக்ஸ்ட் புக். ஆல்சோ எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஓவர் எக்ஸ்போஷர் ஆஃப் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அவங்களுக்கு டிஸார்டர்ஸ் வரக்கூடும். தட்ஸ் வாட் வி கால் த ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Now calcium is important in skeletal muscle contraction. எதனால்? ஏன்னா இந்த ஒரு நம்ம ஆக்டின் மாலிக்யூல் மேலே இருக்கிற இந்த ட்ரோபோனின் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து மயோசின் வந்து பைண்ட் ஆகிறதுக்கான அந்த ஆக்டிவ் சைட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்போ இருக்க கால்சியம் அயன்ஸ் உள்ளே வருதோ அப்போ தான் திஸ் வில் மூவ் அண்ட் திஸ் ஒன் கேன் கோ அண்ட் அட்டாச். So in the binding of troponin will remove the active site on actin for the myosin molecule. Okay, so active site on the actin for myosin வந்து நம்ம அன்மாஸ்க் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து வந்து நமக்கு கால்சியம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் வில் டேக் பிளேஸ். ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, நான் எது வந்து ஹியூமன் டென்டிஷனை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Again, this is not in our syllabus anymore. Okay, நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்ட்டில் ப்ரீவியஸாக இருந்த ஒரு this thing, but you don't have to worry about that anymore. Okay, now identify the vertebrate group of animals characterized by crop gizzard in its digestive system. So crop and gizzard அப்படிங்கிறது வந்து easily you can understand it is part of aves. So option 4 is the right answer. எது வந்து ஒரு homeotherm கிடையாது. Only aves and mammals are homeotherms. Okay, so Marcopus is a mammal, Cetacula is an ave, Camelus is a mammal. ஆனால் கீலோன் மட்டும் என்னது? ஆமை. ஓகே, ஸோ அதனால் கீலோன் இஸ் அ ரெப்டைல். ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் இஸ் த ரைட் ஆன்சர். தென் எந்த ஒரு ஃபாலோவிங் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம மேல் காக்ரோச்சை ஃபீமேல் காக்ரோச்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணலாம்? ஸ்டைல்ஸ், ஆனல் ஸ்டைல்ஸுங்கிறது மேல் காக்ரோச்சுக்கு மட்டும்தான் இருக்கும், ஃபீமேலுக்கு அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கிளியர்லி த ரைட் ஆன்சர். தென் எது வந்து மெட்டமார்ஃபசிஸ் அண்டர்கோ பண்ணாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன்ஸ் வாட்? இன் அதர் வேர்ட்ஸ் டைரெக்டான டெவலப்மெண்ட் இங்கே யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஈஸி ஆப்ஷன் 1 earthworm இஸ் த ரைட் ஆன்சர். தென் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் பசங்களா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்லேருந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அது எந்த பார்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் ஆகுதுன்ட்டு. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம மால்ஃபிஜியன் கார்பஸில் தான் நடக்கும். கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம
லூப் ஆஃப் ஹென்லியில் நடக்கும். ஓகே, கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்னால. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யூரின் யார் பண்ணுறா? யூரேட்டர். அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின் வந்து நம்மளோட யூரினரி பிளாடர். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நமக்கு B1 ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். சரியா? தென் another நம்ம டிஸார்டர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். கிளைகோசூரியானா குளுக்கோஸ் இஸ் தேர் இந்த யூரின். A4லேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கவுட்டுங்கிறது யூரிக் ஆசிட் வில் அக்யூமுலேட் இந்த ஜாயிண்ட். கால்குலாங்கிறது ஸ்டோன்ஸ் இந்த கிட்னி, கிறிஸ்டலைஸ் சால்ட்ஸ் இந்த கிட்னி. அண்ட் நெஃப்ரைட்டிஸ்ங்கிறது glomerulus வந்து இன்ஃப்ளேம் ஆகும்போது glomerulo nephritis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி ஆன்சர். தென் 2 functional groups of characteristics of sugars. ஓகே, ஸோ 2 functional group characteristics of sugar பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக COH group இருக்குது, COO group இருக்குது. தென் we have also the OH groups. ஸோ ஒரு சுகரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் this is how the structure will be. Okay, so HOH, HOH, OHH, HOH இந்த மாதிரி different structures will be there இல்லையா? So carbonyl and hydroxyl option 3 will be the right answer பசங்களா. Now following is commonly used as a vector for introducing the human lymphocytesக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ நம்ம பயோடெக்னாலஜியில் ஜீன் தெரப்பியில் ADA செல்ஸ் லிம்போசைட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அந்த செக்ஷனில் we would have mentioned that retrovirus யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம், because it's an easier mode of transfer for the animals. Okay, so retrovirus தான் mostly humans-க்கு யூஸ் பண்ணுவோம். So option 1 is the right answer. Then இந்தியாவில் organization responsible for in the safety of GMO எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So clearly நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரேசல் கம்யூனிட்டி, GEAC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு 2 ஸ்டாண்டையும் பிரிக்கணும், விச் இஸ் டீநேச்சரேஷன். அதுக்கப்புறமா ப்ரைமர்ஸ் அட்டாச் பண்ணணும், விச் இஸ் அனீலிங். லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ டீநேச்சரேஷன், அனீலிங், எக்ஸ்டென்ஷன். ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். தென் கரெக்டான மேட்ச் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ F2 into recessive parent அப்படிங்கிறது is a test cross. ஓகே, ஆர் அப்படின்னாலுமே it is a monohybrid dihybrid. நமக்கு F2 with recessive parentங்கிறது ஒரு கேட்டகரியே கிடையாது. ஸோ it need not be dihybrid cross. மெண்டல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசுகிற, he gave us the basic laws of inheritance. TH Morgan வந்து டிரான்ஸ்டக்ஷன் கிடையாது, ரீகாம்பினேஷன் அண்ட் லிங்கேஜ். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் இங்கே கரெக்டான ஆன்சர் பசங்களா. நியூ வெரைட்டி ஆஃப் ரைஸ் வாஸ் பேட்டன்டட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு என்னது? எந்த வெரைட்டி ஆஃப் ரைஸை அவங்க பேட்டன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி திரும்ப வாங்கணும் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் தான் பசங்களா ஆன்சர். ஸோ பாஸ்மதி ரைஸை தான் பேட்டன் பண்ணியிருந்தாங்க, பட் நவ் இஃப் கிளைம் டு த பேட்டன் பேக் டு அஸ் அண்ட் அதர் திங்ஸ். பட் இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து கரெக்டான ஆத்தரைசேஷன் இல்லாமல் பீப்புள்கிட்டேருந்து அந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து இந்த மாதிரியான பேட்டன் பண்ணுறதோட பேர் என்ன? இட் இஸ் கால்ட் அஸ் பயோபைரசி. ஆப்ஷன் 2 இஸ் த answer. Now stratosphere which of the elements will act as a catalyst in the degradation of ozone and release of the molecular oxygen அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ chlorine. ஓகே, ஸோ குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ், CFCs அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ குளோரின் தான் மேஜராக இந்த டீக்ரடேஷனுக்கு ரோல் ப்ளே பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 2. நான் எது வந்து இங்கே செகண்டரியான ஒரு பொல்யூட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான் பசங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓசோன் தான் இஸ் செகண்டரி பொல்யூட்டன்ட். இட் இஸ் நாட் டைரக்ட்லி அ பொல்யூட்டன்ட், இட் இஸ் செகண்டரி. ஸோ ஓசோன் ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். நான் ஒரு உமன் வந்து எக்ஸ்லிங்க்ட் கண்டிஷன் ஆஃப் ஒன் ஆஃப் ஹர் எக்ஸ் குரோமோசோம்ஸில் இருக்குது. அப்போ இது வந்து யாருக்கு இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்லிங்க்ட் கண்டிஷன் ஆன் ஒன் ஆஃப் ஹர் எக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னா அது வந்து டாட்டருக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஓகே, ஸோ ஓன்லி கிராண்ட் சில்ட்ரனுங்கிறதுலாம் இல்லை, சன்ஸுக்கு மட்டும்தான் இது டைரெக்டாக எக்ஸ் குரோமோசோம் அம்மா கிட்டேருந்து போக முடியும். அண்ட் சன்ஸுக்கு XY அப்படின்னு சொல்லும்போது இந்த டிசீஸ் எக்ஸ் டைரெக்டாக வர்றதுனால இந்த ஒரு டிசீஸை அவங்க டைரெக்டாக இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓ இல்லை, போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸா? ஓகே, மை பேட், வெயிட், லெட் மீ திங்க். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓகே நானுமே தப்பு பண்ணிட்டேன் பசங்களா, ஸோ சாரி, மை பேட். ஸோ ஆஃப்டர் சீயிங் தி ஆன்சர் ஐ ஆக்சுவலி ரியலைஸ் தட் இப்போது XX இருக்குன்னா
XY இருக்குன்னா இந்த ஒரு X குரோமோசோம் வந்து பாதி டாட்டர்ஸ்க்கு போகும் பாதி சன்ஸுக்கு போகும்ல. Both it will be possible. Now based on whether the X chromosome from the father is diseased or not, so நான் இனிஷியலா ஏன் வந்து டாட்டர்ஸை ரூல் அவுட் பண்ணேன், பிகாஸ் நம்ம இவங்க கிட்ட X டிசீஸ் இருக்குன்னா இன்னொரு காப்பி டிசீஸ் இருந்தால் தான் டாட்டர்ஸ் கேன் பி எஃபெக்டட் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த ஒரு எக்ஸ் கண்டிஷனை டாட்டர்ஸ்னால இன்ஹெரிட் பண்ண முடியாதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் இந்த ஒரு எக்ஸ் லிங்க்ட் கண்டிஷன் ஆன் ஒன் ஆஃப் ஹர் எக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறப்ப இது ரெசசிவாக டாமினண்ட்டான்னு அவங்க சொல்லலை. ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் இட் ஆஸ் ரெசசிவ் ஆர் டாமினண்ட் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த வகையில் எப்படியுமே பாதி குரோமோசோம் இஸ் கம்மிங் ஃப்ரம் த மதர், பாதி குரோமோசோம் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃபாதர். ஸோ போத் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னு தான் இங்கே வந்து ஆன்சர் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ கரெக்ட் பிகாஸ் பாதி, இஃப் இட் இஸ் அ டாமினன்ட் டிசீஸ் ஆஃப்கோர்ஸ் த டாட்டர் வில் ஆல்சோ இன்ஹெரிட் த டிசீஸ். இஃப் இட் இஸ் அ ரெசசிவ் டிசீஸ் தான் ஷீ வில் பி அ கேரியர். ஸோ இங்கே ஆப்ஷன் 3 ஆன்சராக இருக்குது. பட் அகைன் நான் சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ காட் கன்ஃபியூஸ்ட் இல்லையா. ஸோ எக்ஸ் லிங்க்ட்னா அது சனுக்கு தான் போகும் அப்படின்னு. ஸோ இட் வில் கோ டு த டாட்டர் ஆல்சோ, அதில் டவுட் கிடையாது. பட் கேரியராக தான் இருப்பாங்க அவங்க. Okay, only if the father also has an X disease, only then they will be done giving to the both இது. So அதனால வந்து both sons and daughters. I also made a mistake. That's okay பசங்களா. So I understood. I hope you also understood the answer. Okay. Now which of the following characters represent inheritance of blood groups in human being? So blood groups பொறுத்த வரைக்கும் டாமினன்ஸ் இருக்குது. பிகாஸ் நார்மலாக A and B வந்து இஸ் டாமினன்ட் ஓவர் த ரெசசிவ். ஸோ தட் இஸ் தேர். கோடாமினன்ஸுங்கிறது AB பிளட் குரூப் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். மல்டிபிள் அலீலிசம் இஸ் ஆல்சோ தேர். ஏன்னா ஒரே பாப்புலேஷனில் நமக்கு AB அதுக்கப்புறம் O இது எல்லாமே இருக்கிறதுனால multiple allelism also is there. So இது ரெண்டும் வந்து does not apply. So option 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Clear? Now which of the following characteristics represent inheritance? இதான் சொல்லியாச்சு. Option 2. Now in a growing population of a country, ஸோ பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி இத்தனை பேர் வந்து ரீப்ரொடியூசபிள் ஏஜில் இருக்காங்கன்னா ஒருவேளை இதுக்கு கம்மியாக இருந்தால் ஃப்யூச்சர் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ வாட் இட் ஹேஸ் டு பி, இன்றைக்கி என்னோடய ரீப்ரொடக்டிவ் ஏஜில் எப்படி இருக்காங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற ப்ரீ ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்க தான் ரீப்ரொடக்டிவ்க்கு மூவ் ஆவாங்க. ஸோ பாப்புலேஷன் வளரணும் அப்படின்னா இவங்க இதை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ ப்ரீ ரீப்ரொடக்டிவ் மோர் தேன் ரீப்ரொடக்டிவ். ஆப்ஷன் 1 will be the right answer. Now which of the following interaction is widely used in medical science for the production of antibiotics? So antibiotics அப்படிங்கிறது வந்து when you say production of antibiotic, அந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிசம் இருக்குல்ல அவனுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஆனால் பக்கத்தில் வளர்றான்ல அவன் எல்லாருக்கும் இவன் போய் he is going to harm them and kill them. அப்போ இவனுக்கு வந்து 0 ஒன்றும் இதுவே கிடையாது. பட் இவங்களுக்கு எல்லாம் மைனஸ், இவங்களுக்கு harm நடக்குதுங்கிறதுனால this is called as amensalism. Option 3 is the answer. Now correct match இங்கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பசங்களா. So clearly if you see Alec Jeffreys வந்து is related to the DNA fingerprinting, not Streptococcus pneumoniae. Hershey and Chase வந்து again TMV experiment கிடையாது, they did on the bacteriophage. Okay, அப்புறம் Messelson and Stahl வந்து did on E. coli, Pisum sativum கிடையாது. But Jacob and Monod வந்து lacoperon, that is correct. Okay, now niche அப்படிங்கிறது என்னது? ஸோ niche அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு பர்டிகுலரான ஃபங்க்ஷனல் ஒரு ஹேபிட்டாட் ஃபார் த ஆர்கானிசம்ஸ் இஸ் வாட் வி கால் ஆஸ் த niche. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். நான் இது எல்லாமே XC2ல இருக்குது எக்ஸெப்ட் எது INC2ல இருக்குது அப்படிங்கிறதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் பார்க்ஸு, சீட் பேங்க்ஸு, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் எல்லாமே XC2. சேக்ரெட் க்ரோவ்ஸுங்கிறது மட்டும் அந்த இடத்த அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ இதோட நம்ம 2018 பேப்பர் முடிஞ்சது பசங்களா. நம்ம ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இஸ் ஆல்ரெடி லைவ். இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்க XPL 10 கோட் யூஸ் பண்ணுங்கள். 10% ஆஃபோட இன்றைக்கே உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஹைப்ரிட் ப்ரோக்ராம் ஃபார் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஆல்சோ இஸ் தேர். ஸோ இதுக்கு நீங்கள்
நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் போய் வெறும் 10,000 ரூபாய்க்கு இப்போதும் இந்த மாத கடைசியிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் நம்மளோட ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து 27th ஆரம்பிக்குது பசங்களா. ஸோ இந்த ஒரு 30 நாள் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். வெறும் 10,000 ரூபாயில் உங்கள் ப்ரிப்பரேஷனை முடிக்கிறதுக்கு உங்கள் சீட்ஸை பிளாக் பண்ணுங்கள். நம்மளோட இந்த கிராஷ் கோர்ஸ்லேருந்து நிறைய பசங்க பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்பாட்டை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க பசங்களா. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வாஸ் யூஸ்ஃபுல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா பேப்பர்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் 2018 முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் உங்களோட மிச்ச பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு டான்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா. டேக் கேர்.